இங்கு இருப்பேன் என்று அவன் உன்னிடம் சொன்னானா? நான் இங்கே இருப்பேன்னு அவன் உன்கிட்ட சொன்னானா? நீ இங்கே எப்படி கரெக்டாக வந்த? நான் இங்கே இருப்பேன்னு அவன் உன்கிட்ட சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did he tell you I would be here? Did he tell you I would be here? Did he tell you அப்படின்னா அவன் உன்கிட்ட சொன்னானா? என்னது? I would be here. நான் இங்கே இருப்பேன்னு அவன் உன்கிட்ட சொன்னானா? ஓகேவா? Did he tell you I would be here? Next sentence. அவள் வரமாட்டாள் என்று நான் அவளிடம் சொல்லவில்லை. நீ அவள்கிட்ட சொன்னியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இல்லை இல்லை அவள் வரமாட்டான்னு நான் அவள்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't tell her because she wouldn't come. I didn't tell her because she wouldn't come. I didn't tell her அப்படின்னா நான் அவள்கிட்ட சொல்லலை. பிகாஸ் ஏன்னா she wouldn't come அவள் வரமாட்டான்னு நான் அவன்கிட்ட சொல்லலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவன் நடந்த எல்லாவற்றிற்கும் மன்னிப்பு கேட்க விரும்புகிறான். அவன் நடந்த எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவன் மேலே தான் எல்லா தப்புன்ட்டு அவன் எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்கணும். இதுவரை நடந்த எல்லாத்துக்குமே அவன் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He wants to apologize for everything. He wants to apologize for everything. He wants to apologize. Apologize அப்படின்னா நம்ம மன்னிப்பு கேட்கறது. ஸோ he wants to apologize அப்படின்னா அவன் மன்னிப்பு கேட்க விரும்புகிறான். ஃபார் எவ்ரி திங் அப்படின்னா எல்லாவற்றிற்கும் எல்லாத்துக்கும் அவன் மன்னிப்பு கேட்க விரும்புகிறான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நாங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள கூட மாட்டோம். நாங்கள் ஒருத்தவங்க பேசிக்க கூட மாட்டோம். இப்போலாம் எல்லாம் மாறிடுச்சு. நாங்கள் பேசிக்க கூட மாட்டோம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We don't even talk to each other. We don't even talk to each other. We don't even talk அப்படின்னு நாங்கள் பேசக்கூட மாட்டோம். each other அப்படின்னா ஒருத்தவங்க நாங்கள் பேசக்கூட மாட்டோம். We don't even talk to each other. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நான் உன்னிடம் பேசவில்லை. இப்போ நம்ம ஏதோ கோவமாக பேசிகிட்டு இருக்கோன்னா நான் தான் வாயை மூடுன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நான் உன்கிட்ட பேசலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? I'm not talking to you. I'm not talking to you. நம்ம கோவமாக சொல்லுவோம் இல்லையா? ஸோ I'm not talking to you அப்படின்னு நான் உன்கிட்ட பேசலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நீ இதை வேண்டுமென்றே செய்யவில்லை அப்படிதானே? நம்ம கேட்போம் இல்லையா? நீ இதை வேணும்னே பண்ணல அப்படிதானே? இல்லை பண்ணுனியா அப்படிலாம் சொல்லி டவுட்டாக கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? You didn't do it purposely, did you? You didn't do it purposely, did you? அப்படின்னா you didn't do it purposely அப்படின்னா இது purposely அப்படின்னா வேணும்னே செய்கிறது. ஸோ you didn't do it purposely அப்படின்னா இதை வேணும்னே பண்ணலை. did you அப்படிதானே இல்லையா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதுக்கு did you. ஸோ இதுவே ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்துச்சுன்னா இங்கே வந்து கொஸ்டின் டேக் வந்து நெகட்டிவாக வரணும். ஓகேவா? ஸோ இதுவே you did do it purposely இதை வேணும்னே தான் பண்ண. didn't you அப்படிதானே அப்படிங்கிறதுக்கு இங்கே didn't you அப்படின்னு சொல்லணும். இதை வேணும்னே தான் பண்ணினேன் அப்படிதானே அப்படின்னு கேட்கறதுக்கு you did it purposely, didn't you அப்படின்னு ஆப்போசிட்டாக வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். அவனா அப்படி செய்தான். இப்போ ஏதோ நம்ம நியூஸ் கேள்விப்படுறோம். அவனா அப்படி செஞ்சான், பார்க்க அமைதியாக இருப்பான், அவனா அப்படி செஞ்சான் அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? Is that he who did so? Is that he who did so? Is that he அப்படின்னா அவனா who did so அப்படி பண்ணது அவனா அப்படி பண்ணா. Is that he who did so? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவளை கூப்பிட்டது நீதானா? நீதான் அவளை கூப்பிட்டியா? அவளை கூப்பிட்டது நீதானா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? Is that you who called her? Is that you who called her? Is that you அப்படின்னா இது நீதானா? Who called her அவளை கூப்பிட்டது நீதானா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். வந்தது நீதானா? நீதான் வந்தியா? வந்தது நீதானா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? Is that you who came? Is that you who came? Is that you அப்படின்னா இது நீதானா? Who came வந்தது நீதானா? ஓகேவா? இதை சொன்னது நீதானா? நீதான் இதை சொன்னியா? இதை சொன்னது நீதானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். உன்னால் எப்படி இப்படி செய்ய முடிகிறது? உன்னால் எப்படி இப்படி செய்ய முடியுது? நீ மட்டும் எப்படி இவ்வளோ டேலண்டாக இருக்க? உன்னால் எப்படி இதெல்லாம் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How can you do like this? How can you do like this? உன்னால் எப்படி இப்படி செய்ய முடியுது? How can you do like this? ஓகேவா? How can you do அப்படின்னா உன்னால் எப்படி முடியுது? Like this அப்படின்னா இது மாதிரி உன்னால் எப்படி செய்ய முடியுது? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். இப்படி ஒரு விஷயத்தை உன்னால் எப்படி செய்ய முடிந்தது? இப்படி ஒரு விஷயத்தை உன்னால் எப்படி செய்ய முடிஞ்சிச்சு?
நீ ஏன் அப்படி செஞ்ச, இப்படி ஒரு விஷயத்தை எப்படி உன்னால் செய்ய முடிஞ்சிச்சு, எப்படி உனக்கு மனசு வந்துச்சு அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How could you do such a thing? How could you do such a thing? How could you do அப்படின்னா உன்னால் எப்படி செய்ய முடிஞ்சது. such a thing இப்படி ஒரு விஷயத்தை உன்னால் எப்படி செய்ய முடிஞ்சது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்படி உன்னால் எப்படி சொல்ல முடிந்தது, இப்படி உன்னால் எப்படி சொல்ல முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு மூளை குழம்பி விட்டதா, உனக்கு மூளை குழம்பிடுச்சா, நல்லா தானே இருந்த, உனக்கு மூளை குழம்பிடுச்சா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட், ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட், ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட் அப்படின்னு உனக்கு மூளை குழம்பிடுச்சா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், நீ என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறாய், நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, சொல்லு, வாயை திறந்து சொல்லு, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட் ஆன் த எர்த் ஆர் யூ திங்கிங், வாட் ஆன் த எர்த் ஆர் யூ திங்கிங். இங்கே வந்து ஆன் த எர்த் அப்படின்னா அது வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அதை ரொம்ப நம்ம இது பண்ணி சொல்கிறதுக்காக நம்ம ஆன் த எர்த் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கோபமா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம ஆன் த எர்த் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ வாட் ஆன் த எர்த் ஆர் யூ திங்கிங், நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க. ஓகேவா? நீ தான் இதை செய்திருப்பாய், எனக்கு நல்லா தெரியும் இதை செஞ்சது நீயா தான் இருப்ப, நீ தான் இதை செஞ்சிருப்ப அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எங்களுக்கு எப்படி சொல்லலாம்? இட் மஸ்ட் ஹாவ் பீன் யூ ஹூ டிட் இட், இட் மஸ்ட் ஹாவ் பீன் யூ ஹூ டிட் இட், இட் மஸ்ட் ஹாவ் பீன் யூ அப்படின்னா இது நீயா தான் இருக்கும். ஹூ டிட் இட், இதை செஞ்சது நீயா தான் இருக்கும், நீ தான் இதை செஞ்சிருப்ப. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ அப்படி செய்தா என்று என்னால் நம்ப முடியவில்லை, நீ அப்படி செஞ்சேன்னு என்னால் நம்பவே முடியல, நான் உன்னை எவ்வளோ நம்பினேன், நீ அப்படி செஞ்சிருப்ப நான் என்னால் நம்பவே முடியல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் பிலீவ் யூ டிட் ஸோ, ஐ காண்ட் பிலீவ் யூ டிட் ஸோ, ஐ காண்ட் பிலீவ், பிலீவ் அப்படின்னா நம்புறது. ஸோ ஐ காண்ட் பிலீவ் அப்படின்னா என்னால் நம்ப முடியல, யூ டிட் ஸோ நீ அப்படி செஞ்சேன்னு என்னால் நம்ப முடியல. ஓகேவா? நீ ஏன் அப்படி செய்தாய், நீ ஏன் அப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம், இதை பற்றி நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்திருக்கலாம் ஆனால் சொல்லாமல் விட்டுட்ட அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ குட் ஹாவ் செட் அ வேர்ட் டு மீ, யூ குட் ஹாவ் செட் அ வேர்ட் டு மீ, யூ குட் ஹாவ் செட் அப்படின்னு நீ சொல்லியிருக்கலாம், அ வேர்டு ஒரு வார்த்தை, டு மீ அப்படின்னா என்கிட்ட நீ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னால் தான் அவன் அப்படி செய்தான், உன்னால தான் அவன் அப்படி பண்ணினான், இதுக்கு காரணம் நீ தான், நீ சொல்லி கொடுத்து தான் அவன் அப்படி பண்ணினான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? he did so because of you, he did so because of you, he did so அவன் அப்படி செஞ்சான், because of you உன்னால தான் அவன் அப்படி செஞ்சான். இதுவே நம்ம he did it because of you அப்படின்னு கூட சொல்லலாம், அவன் இதை உன்னால தான் செஞ்சான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அவனை ஒத்துக்கொள்ள கட்டாயப்படுத்தினார்கள், அவனா ஒத்துக்கல, அவனை கட்டாயப்படுத்தி ஒத்துக்க வச்சாங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? he was forced to admit, he was forced to admit, he was forced அப்படின்னா அவன் கட்டாயப்படுத்தப்பட்டான், to admit, admit அப்படின்னா ஒத்துக்கிறது. ஸோ he was forced to admit. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இது தவறு என நான் ஒத்துக்கொள்கிறேன். இப்போ யாராச்சும் நீ பண்ணினது பெரிய தப்பு அப்படின்லாம் சொன்னாங்கன்னா நான் தப்புன்னு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ அட்மிட் தேட் இட் இஸ் ராங், ஐ அட்மிட் தேட் இட் இஸ் ராங், ஐ அட்மிட் அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன், தேட் இட் இஸ் ராங் இது தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னை சீக்கிரம் பார்ப்பேன் என நான் நம்புகிறேன், உன்னை சீக்கிரம் பார்ப்பேன்னு நான் நம்புகிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. இப்போ யாராச்சும் எங்கேயாவது ரொம்ப தூரத்தில் இருந்தாங்கன்னா சீக்கிரம் உன்னை பார்ப்பேன்னு நான் நம்புகிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஹோப் டு see you soon, ஐ ஹோப் டு see you soon, ஐ ஹோப் அப்படின்னா நான் நம்புகிறேன், டு see you soon உன்னை சீக்கிரம் பார்ப்பேன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு உதவுவதில் எனக்கு மகிழ்ச்சி. ஸோ யாருக்காச்சும் நம்ம ஹெல்ப் பண்ணி தேங்க்ஸ் சொன்னாங்கன்னா தேங்க்ஸ்லாம் சொல்லாத, உனக்கு ஹெல்ப் பண்ணுறதே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எங்களுக்கு எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப் யூ, ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப் யூ, ஐ எம் ஹாப்பி அப்படின்னா எனக்கு சந்தோஷம் தான், எதுக்கு?
டு ஹெல்ப் யூ. உனக்கு உதவி செய்கிறது எனக்கு சந்தோஷம் தான். ஓகேவா? ஸோ இதுவே உன்னிடம் இதை சொல்வது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, உங்ககிட்ட இதை சொல்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எல்லோரும் இன்று ஒன்றாக போகலாம். இன்னைக்கு எல்லாரும் ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லெட்ஸ் ஆல் கோ டுகெதர் டுடே. லெட்ஸ் ஆல் கோ டுகெதர் டுடே. லெட்ஸ் ஆல் கோ அப்படின்னா எல்லாரும் போகலாம். டுகெதர் அப்படின்னா ஒன்றாக, எல்லாரும் ஒன்றா போகலாம். டுடே அப்படின்னா இன்றைக்கி. லெட்ஸ் ஆல் கோ டுகெதர் டுடே. இதுவே எல்லாரும் இன்றைக்கி ஒன்றா போய் சாப்பிட்லாம், இன்றைக்கி எல்லாருமே ஒன்றா போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? லெட்ஸ் ஆல் ஈட் டுகெதர் டுடே. லெட்ஸ் ஆல் ஈட் டுகெதர் டுடே அப்படின்னா இன்றைக்கி எல்லோரும் ஒன்றா சாப்பிட்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவர்கள் எல்லோரும் என் வீட்டிற்கு ஒன்றாக வந்தனர். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, திடீர்னு அவங்க எல்லோரும் என் வீட்டுக்கு ஒன்றா வந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தே ஆல் கேம் டு மை ஹவுஸ் டுகெதர். தே ஆல் கேம் டு மை ஹவுஸ் டுகெதர். தே ஆல் கேம் அப்படின்னா அவங்க எல்லோரும் வந்தாங்க. டு மை ஹவுஸ் அப்படின்னா என்னோடய வீட்டுக்கு, அவங்க எல்லோரும் என் வீட்டுக்கு வந்தாங்க. டுகெதர் அப்படின்னா ஒன்றாக அவங்க எல்லோரும் என் வீட்டுக்கு வந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இந்த வலியை என்னால் தாங்க முடியவில்லை. ஏதோ அடிபட்டுருச்சு அப்படின்னா, ஐயோ இந்த வலியை என்னால் தாங்கவே முடியல, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ கான்ட் பேர் திஸ் பெயின். ஐ கான்ட் பேர் திஸ் பெயின். பேர் அப்படின்னா தாங்கிக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஐ கான்ட் பேர் அப்படின்னா என்னால் தாங்கிக்க முடியலை. ஐ கான்ட் அப்படின்னா முடியலை, பேர் அப்படின்னா தாங்கிக்கிறதுக்கு, என்னால் தாங்கிக்க முடியல எதை? இந்த வலியை. ஸோ திஸ் பெயின், இந்த வலியை என்னால் தாங்கிக்க முடியல. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதே. தேவையில்லாத வார்த்தைலாம் பேசாத, தேவையில்லாமலாம் பேசாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் டாக் அன்னெசரி வேர்ட்ஸ். டோன்ட் டாக் அன்னெசரி வேர்ட்ஸ். டோன்ட் டாக் அப்படின்னா பேசாத, அன்னெசரி அப்படின்னா தேவையில்லாமல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தேவையில்லாதது. வேர்ட்ஸ் அப்படின்னா தேவையில்லாத வார்த்தைகள். டோன்ட் டாக் அன்னெசரி வேர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அனாவசியமான வேலைகள் பண்ணாதே. அனாவசியமான வேலைலாம் பண்ணாத, தேவையில்லாத வேலைலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் டூ அன்னெசரி திங்ஸ். டோன்ட் டூ அன்னெசரி திங்ஸ். டோன்ட் டூ அப்படின்னா பண்ணாத, அன்னெசரி அப்படின்னா அனாவசியமான, தேவையில்லாத அப்படின்னு அர்த்தம். திங்ஸ் அப்படின்னா விஷயங்கள், அனாவசியமான விஷயம்லாம் பண்ணாத. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவளிடம் பேசுவது அனாவசியம். அவள்கிட்ட பேசுகிறது எனக்கு தேவையே இல்லை, அவள்கிட்ட பேசணுன்னு எனக்கு அவசியமே இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் இஸ் அன்னெசரி டு டாக் டு ஹர். இட் இஸ் அன்னெசரி டு டாக் டு ஹர். இட் இஸ் அன்னெசரி அப்படின்னா இது தேவையில்லை. எது? டு டாக் டு ஹர், அவள்கிட்ட பேசுகிறது. ஓகேவா? இட் இஸ் அன்னெசரி டு டாக் டு ஹர். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், புறம் பேசாதே. புறம் பேசாத, முதுகுக்கு பின்னாடி பேசாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் பேக் பைட். டோன்ட் பேக் பைட் அப்படின்னா முதுகு முன்னாடி பேசாத, புறம் பேசாத அப்படின்னு அர்த்தம். ஸ்டாப் பேக் பைட்டிங் அப்படின்னா முதுகுக்கு பேசுகிறத நிறுத்து, புறம் பேசுகிறத நிறுத்து அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவள் எப்போதும் மற்றவர்களை பற்றி புறம் பேசுவாள். அவளுக்கு இதே தான் வேலை, எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள பற்றி முதுகுக்கு பின்னாடி தான் பேசுவாள், புறம் பேசுவாள் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஷி ஆல்வேஸ் பேக் பைட்ஸ் அதர்ஸ். ஷி ஆல்வேஸ் பேக் பைட்ஸ் அதர்ஸ். ஷி ஆல்வேஸ் பேக் பைட்ஸ் அப்படின்னா அவள் எப்பயும் முதுகுக்கு முன்னாடி பேசுவாள். அதர்ஸ்னால் மற்றவர்களை, அவள் எப்பயுமே மற்றவங்கள பற்றி முதுகுக்கு முன்னாடி தான் பேசுவாள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், சைக்கிள் செயின் துரு பிடித்து விட்டது. நம்ம சொல்லுவோம்ல, அம்மா என்னோட சைக்கிள் செயின் துரு பிடிச்சிருச்சுமா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த பைசைக்கிள் செயின் காட் ரஸ்டட். த பைசைக்கிள் செயின் காட் ரஸ்டட். ரஸ்டட், ரஸ்ட் அப்படின்னா துரு பிடிக்கிறது. ஓகேவா? ரஸ்ட் அப்படின்னா துரு, ரஸ்டட் அப்படின்னா துரு பிடித்து விட்டது, பாஸ்ட் டென்ஸ். அதனால் த பைசைக்கிள் செயின் காட் ரஸ்டட் அப்படின்னா சைக்கிள் செயின் துரு பிடிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அது இல்லை என்றால் இது. அது இல்லைன்னா இது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இஃப் நாட் தேட் தென் திஸ். இஃப் நாட் தேட் தென் திஸ். இஃப் நாட் தேட் அப்படின்னா அது இல்லைன்னா, அது இல்லை, தென் என்றால், அது இல்லை என்றால் இது, திஸ்னால் இது. ஓகேவா? இஃப் நாட் தேட் தென் திஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சாப்பாடு பிடிக்கவில்லை என்றால் இந்த சாப்பாடை சாப்பிடு. அந்த சாப்பாடு உனக்கு பிடிக்கலைன்னா இதை சாப்பிடு அப்படின்லாம் அம்மா சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, if you don't like that food then eat this. if you don't like that food then eat this. if you don't like, உனக்கு பிடிக்கலனா, என்னது? that food, அந்த ஃபுட், அந்த உணவு உனக்கு பிடிக்கலனா, then eat this, பிடிக்கவில்லை என்றால் இதை சாப்பிடு. ஓகேவா? if you don't like that food then eat this. next sentence,
ஏன் என்று தெரியவில்லை. ஏன்னு தெரியல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஏதாச்சும் கேட்டாங்கன்னா ஏன் அப்படிங்கன்னா ஏன்னு தெரில அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ வை. ஐ டோன்ட் நோ வை அப்படின்னா ஏன்னு தெரியல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், ஏன் என்று தெரியவில்லை, அவள் யாரிடமும் சொல்லாமல் சென்று விட்டாள். ஏன்னு தெரியல, அவள் திடீர்னு யார்ட்டையுமே சொல்லாமல் போயிட்டா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ வை ஷி லெஃப்ட் வித்தவுட் டெல்லிங் எனி ஒன். ஐ டோன்ட் நோ வை ஷி லெஃப்ட் வித்தவுட் டெல்லிங் எனி ஒன். ஐ டோன்ட் நோ வை அப்படின்னா எனக்கு ஏன்னு தெரில. ஷி லெஃப்ட் அப்படின்னா அவள் போயிட்டா. வித்தவுட் டெல்லிங் எனி ஒன் அப்படின்னா யார்கிட்டையுமே சொல்லாமல் அவள் போயிட்டா, எனக்கு ஏன்னு தெரியல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அப்படி என்றால் எப்படி அப்படின்னா எப்படி அப்படின்லாம் கேட்போம் இல்லையா? ஏதாவது சொல்கிறப்ப அப்படின்னா எப்படி அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஹவ் இஃப் ஸோ. ஹவ் இஃப் ஸோ. ஓகேவா? அப்படின்னா எப்படி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அப்படி என்றால் நாம் எப்படி அங்கு செல்வது அப்படின்னா நம்ம எப்படி அங்கே போகிறது அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது பஸ்லாம் இன்றைக்கி வந்து ஸ்ட்ரைக்கு, பஸ்லாம் வராது, இப்போ நம்ம எங்கேயோ கிளம்பியிருக்கோம், இப்போ பஸ்லாம் வராது அப்படின்னா பஸ்ஸு வராதா அப்படின்னா நம்ம எப்படி போகிறது அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ அப்படி என்றால் எப்படின்னு யூஸ் பண்ணி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். இஃப் ஸோ ஹவ் கேன் வி கோ தேர். இஃப் ஸோ அப்படின்னா அப்படி என்றால் அப்படின்னு அர்த்தம். ஹவ் கேன் வி கோ தேர், நம்மளால் எப்படி அங்கே போக முடியும், நம்ம எப்படி அங்கே போவோம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இஃப் ஸோ ஹவ் கேன் வி கோ தேர் அப்படின்னா நம்ம எப்படி அங்கே போவோம். ஓகேவா? உனக்கு அந்த ட்ரெஸ் பிடிக்கவில்லை என்றால் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கொள். உனக்கு அந்த ட்ரெஸ்ஸும் பிடிக்கலன்னா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க அப்படின்லாம் அம்மாலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது என்னால் வர முடியாது. இப்போ என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ யாராச்சும் வரியா அப்படின்னு சொல்லி கால் பண்ணி கேட்டாங்களோ இல்லை நேரில் கேட்டாங்களோ இல்லை இப்போ என்னால் வர முடியாது, எனக்கு வேலை இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ கேனாட் கம் நவ். ஐ கேனாட் கம் நவ். ஐ கேனாட் அப்படின்னா என்னால் முடியாது. கம் நவ் அப்படின்னா இப்போ வரத்துக்கு என்னால் முடியாது. ஐ கேனாட் கம் நவ். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், உன்னால் என் வீட்டிற்கு வர முடியுமா. இப்போ யாரோ கால் பண்ணி வீட்டுக்கு வரியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா என்னால் வர முடியாது, நீ வரியா, எனக்கு வேலை இருக்குது, நீ வரியா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? கேன் யூ கம் டு மை ஹவுஸ். கேன் யூ கம் டு மை ஹவுஸ். உன்னால் என் வீட்டிற்கு வர முடியுமா, நீ என் வீட்டுக்கு வரியா அப்படிங்கிறதுக்கு கேன் யூ கம் அப்படின்னா உன்னால் வர முடியுமா, எங்கே, என் வீட்டுக்கு. ஸோ டு மை ஹவுஸ், என் வீட்டுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், ஏன் உன்னால் இன்று வர முடியாது. ஏன் உன்னால் இன்றைக்கி வர முடியாது, என்ன வேலை, உனக்கு இது வேலை இருக்கா, இன்றைக்கி ஏன் உன்னால் வர முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? ஒய் கான்ட் யூ கம் டுடே. ஒய் கான்ட் யூ கம் டுடே. ஒய் கான்ட் யூ அப்படின்னா ஏன் உன்னால் முடியாது, எதுக்கு, இன்றைக்கி வரத்துக்கு. ஸோ கம் டுடே. ஒய் கான்ட் யூ கம் டுடே, ஏன் உன்னால் இன்றைக்கி வர முடியாது. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போகிறது. அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது, ஃபிக்ஸ் ஆகிட்டு அவளுக்கு சீக்கிரமே மேரேஜ் ஆக போகுது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஷீ இஸ் கெட்டிங் மேரிட் சூன். ஷீ இஸ் கெட்டிங் மேரிட் சூன். ஷீ இஸ் கெட்டிங் மேரிட் அப்படின்னா அவளுக்கு கல்யாணம் ஆக போகுது. சூன் அப்படின்னா சீக்கிரமே. ஓகேவா? ஷீ இஸ் கெட்டிங் மேரிட் சூன். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், போன வாரம் அவளுக்கு திருமணம் ஆனது. போன வாரம் அவளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஷி காட் மேரிட் லாஸ்ட் வீக். ஷி காட் மேரிட் அப்படின்னா அவள் கல்யாணம் பண்ணிட்டா. எப்போ? லாஸ்ட் வீக், போன வாரம். ஷி காட் மேரிட் லாஸ்ட் வீக். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவன் இன்டர்வியூவுக்கு போயிருந்தால் வேலை கிடைத்திருக்கும். அவன் இன்டர்வியூக்கு போயிருந்தால் அவனுக்கு வேலை கிடைச்சிருக்கும், அவன் போகாமல் விட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இஃப் ஹி ஹேஸ் கான் டு இன்டர்வியூ ஹி வுட் ஹவ் காட் த ஜாப். If he has gone to interview, he would have got the job. If he has gone to interview அப்படின்னா அவன் இன்டர்வியூவுக்கு போயிருந்தால், he would have got the job அப்படின்னா அவன் வேலை வாங்கியிருப்பான், வேலை கிடைச்சிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவனுக்கு என்ன வேண்டும் என்று கேள். அவனுக்கு என்ன வேணும்னு கேளியா, ரொம்ப நேரமாக நின்றுட்டுருக்கான், அவனுக்கு என்ன வேணும்னு கேளு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? Ask what he wants. Ask what he wants. Ask அப்படின்னா கேளு, what he wants அப்படின்னா அவனுக்கு என்ன வேணும்னு. ஸோ இங்கே he வந்திருக்கிறதுனால நம்ம wants எஸ் சேர்த்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவன் ஏன் இங்கே வந்தான் என்று கேள். அவன் ஏன் இங்கே வந்தான்னு கேளு, இங்கெல்லாம் வரமாட்டானே, அவன் ஏன் இங்கே வந்தான் கேளு, ஏன் வந்தான்னு கேளு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? Ask him why he came here.
ask him why he came here. ask him அப்படின்னா அவன்கிட்ட கேளு. என்னது? why he came here. ஏன் இங்கே வந்தான் past tense அதனால came. ask him why he came here. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். ஏன் அவன் இங்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான் என்று கேள். ஏன் அவன் இங்கே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கான்னு கேளு. ஏன் இவன் இங்கே வந்துகிட்டே இருக்கான்னு கேளு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ask him why he keeps coming here. ask him why he keeps coming here. ask him அப்படின்னா அவன்கிட்ட கேளு. why he keeps coming அப்படின்னா தொடர்ந்து வந்துட்டுருக்கான்னு. here அப்படின்னா இங்கே. ஏன் இங்கே அவன் தொடர்ந்து வந்துட்டுருக்கான்னு கேளு. ask him why he keeps coming here. இதுவே அவன் ஏன் இங்கே அடிக்கடி வந்துட்டுருக்கான் மறுபடி வந்துட்டுருக்கான் அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்லணும்னா ask him why he is coming here again and again. ask him why he is coming here again and again. இன்னும் அவன் ஏன் இங்கே வந்துக்கிட்டு மறுபடி இங்கே வரான் அப்படின்னு கேளு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். உன்னுடன் யாராவது வந்தார்களா. நீ தனியாக யாராவது உன்னோட வந்தாங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? did anyone come with you. did anyone come with you. did anyone come அப்படின்னா யாராவது வந்தாங்களா past tense அதனால did. with you அப்படின்னா உன்னுடன். did anyone come with you. உன்னோட யாராவது வந்தாங்களா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இங்கே எப்படி வந்தாய். இங்கே எப்படி வந்த யாரோட வந்த இங்கே எப்படி வந்த அப்படின்னா கேட்போம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? how did you get here. how did you get here. get here அப்படின்னா இங்கே வந்த. how did you அப்படின்னா நீ எப்படி இங்கே வந்த. how did you get here. நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவன் என் மேல் தண்ணீர் ஊற்றி விட்டான். அவன் என் மேலே தண்ணியை ஊற்றிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? he poured or spilled the water on me. he poured or spilled the water on me. he poured the water on me or he spilled the water on me. ரெண்டுத்துக்குமே தண்ணி ஊற்றுறது. போர்டுனா ஊற்றுறது, ஸ்பில்டுனா சிந்துறது. ஸோ ரெண்டுக்குமே சேம் மீனிங் தான். அதனால் நம்ம என்ன வேர்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ he poured அப்படின்னாலும் he ஊற்றுனா, he spilled அப்படின்னாலும் he ஊற்றுனா. என்னது? the water தண்ணியை ஊற்றுனா. on me அப்படின்னா என் மேலே. he poured the water on me. he spilled the water on me. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவன் இப்போது வரையும் என்னுடன் பேசவில்லை. அவன் இப்போ வரையும் என் கூட பேசல. அவன் என் மேலே கோவமாக இருக்கான். இப்போ வரையும் என் கூட பேசல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? he hasn't talked to me till now. he hasn't talked to me till now. அவன் இப்போ வரையும் என் கூட பேசலை. he hasn't talked அப்படின்னா அவன் பேசலை. to me அப்படின்னா என்னுடன் பேசவில்லை. till now அப்படின்னா இப்போ வரைக்கும். he hasn't talked to me till now. இப்போ வரையும் அவன் என் கூட பேசலை. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். எல்லோரும் அவனுடைய நண்பர்கள். எல்லாருமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? எவ்ரி ஒன் இஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். எவ்ரி ஒன் இஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லோரும். இங்கே எல்லோரும் அப்படிங்கிறதுக்காக நிறையா பேர் தானே. இப்போ ப்ளூரல். அப்போ இங்கே எவ்ரி ஒன் ஆர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு கிடையாது. எவ்ரி ஒன் அப்படின்னா இஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ எவ்ரி ஒன் இஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவனுடைய நண்பர்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவனுக்கு உதவி செய்ய நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அவனுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? he has many friends to help him. he has many friends to help him. he has many friends. he has அப்படின்னா அவனுக்கு இருக்குது. என்னது? many friends. அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. எதுக்கு? to help him. அவனுக்கு உதவி செய்வதற்கு. he has many friends to help him. அவனுடைய நண்பர்களில் ஒருவன் பேங்க்கில் வேலை செய்கிறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன் பேங்க்கில் வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.